Sure. வழக்கத்தை விட சீக்கிரம் தோத்துட்டே நீங்க. அதான் கிளம்பிட்டியா? பணம் வேணும்னா நான் தரேன், நாளைக்கு திருப்பி விடு. கோவிந்தா, உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சது பத்தாதியா? இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆமாண்டா, எங்க அப்பா சம்பாதிச்சு வைக்கல. உனக்கு பத்தலைன்னா இதையும் வச்சுக்க. இன்னும் வேணுமா? வேணுமாடா? இன்னும் பணம் வேணுமாடா உனக்கு? இன்னும் வேணுமாடா? என்னோட ரத்தம் வேணுமாடா உனக்கு? வேணுமாடா? உனக்கு வேணுமாடா? உனக்கு வேணுமாடா? இந்த கோவிந்தனோட ரத்தம் யாருக்கா வேணும்? எடுத்துக்கங்கடா. வெறிகிரி பிடிச்சிருக்கா? குட் மார்னிங் சார். திருட்டு பசங்களை பிடிக்கிறத விட ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா உன்னை பிடிக்கிறது. எஸ் சார். நீ எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை செஞ்சாகணும். ஒரு சின்ன கேஸ் தான், ஆனா ஒரு ஃபுல் அட்டென்ஷனும் அதுல இருக்கணும். ஐஜி சார் நேரடியா தந்த கம்ப்ளைண்ட் இது. நீ கேள்விப்பட்டதுல பிரபலமான ஒரு சிங்கர், பாப் மியூசிக் மெர்லின். எஸ் மெர்லின், கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஒரு கிறுக்கு பைய அவங்கள அடிக்கடி பார்த்து டிஸ்டர்ப் பண்றானா. அவங்களால ப்ரோக்ராம் நடத்த முடியலையா. அவங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறானா. அவன் பேரு ரமேஷா. ஒரு மென்டல் கேஸா இருக்கணும், இல்ல கஞ்சா கேஸா இருக்கும். நீ பாத்திருக்க அந்த மெர்லின்? நோ சார். ஷீ இஸ் டூ யங். அழகான பொண்ணு. தொப்பியை கட்டிக்கிட்டா சார்? எதுக்கு? தொப்பியை கட்டிட்ட அப்புறம் சொல்றேன். வேண்டாம், அபிஷியலா சொன்னா போதும். எஸ் சார். சரி, 2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு இதோட ரிப்போர்ட் வேணும். எஸ் சார். அவங்களுக்கு வேண்டிய செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓகே சார். போங்க. இதானே பாப் மியூசிக் மெர்லினோட கெஸ்ட் ஹவுஸ்? ஆமா. மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்களா ஐஜி சார் கிட்ட? அதை விசாரிக்கிற வேலையை கமிஷனர் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அம்மாவாசை நீங்க தானே? என் பேரு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கமிஷனர் என்கிட்ட போன்ல சொன்னார். இப்போ உங்களுக்கு என்னென்ன டீடைல் வேணும்னு கேளுங்க, சொல்றேன். எஸ் மேடம், நீங்க ரமேஷ் முதல்ல பார்த்தது எப்பங்கிறதையும் எங்கங்கிறதையும் என்னென்ன நடந்ததுங்கிறதையும் கொஞ்சம் விலாவரியா என்கிட்ட சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சேன். ஐ see. தொடர்ந்து கொஞ்ச நாள் மியூசிக் ப்ரோக்ராம் பண்றதுக்காக நான் டெல்லியில கேம்ப் போட்டிருந்தேன். ஒரு நாள் ஏர்லி மார்னிங் நான் வழக்கம் போல ஜாகிங் போயிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச தூரம் போனதும் யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப தூரம் போயும் அந்த ஆள் பின்தொடர்றத நிறுத்துறதா தெரியல. நான் என் பாதையை
பாதையை மாத்திக்கிட்டு ஓடினாலும் அந்த ஆளு என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா. அந்த ஆளு என்ன பின்தொடர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நான் முடிவு பண்ணேன். Why do you follow me? நான் சும்மா அப்படியே. ஓ, தமிழரா நீங்க? எதுக்காக என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க? அது இதோ இத இந்த ஹேர் கிளிப் என்னோடது. இத தரத்துக்காக தான் வந்தேன். உங்க தலையில விழுந்துருச்சு. ஓ, இதுக்குதானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏதாவது கிரிமினல்ஸா இருப்பாங்களோன்னு. இது டெல்லியாச்சே. இப்படிலாம் நீங்க சந்தேகப்படுவீங்களோன்னு நானும் பயந்தேன். அதனாலதான் கொஞ்சம் தயங்கினேன். ஓகே, தேங்க்யூ. நான் உங்க ரசிகன். இது வரைக்கும் உங்க ப்ரோக்ராம் எதையும் நான் மிஸ் பண்ணதே இல்ல. உங்க பேர் என்ன? ரமேஷ். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ். இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் இருக்குல்ல? இருக்கு, வரீங்களா? நிச்சயமா உங்க பாட்டை கேட்க வருவேன். அப்படின்னா என் கெஸ்ட வந்துருங்க. பாய். தேங்க்யூ. அந்த ஆள் எப்படியோ ஸ்டேஜுக்கு வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப மரியாதையா அவர் என்ன ஒரு டின்னருக்கு கூப்பிட்டாரு. என் மனசுல என்னமோ போக கூடாதுன்னு தான் தோணுச்சு. ஆனா அவர் ரொம்ப கம்பல் பண்ணாரு, கெஞ்சினாரு. கடைசியில வேற வழி இல்லாம நான் போக வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் கம். உட்காருங்க. யார் அது? மெர்லின் தானே? அவங்களே தான். வாங்கடா, நம்ம போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ மேடம், how are you? I'm fine. மேடம், நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ். மேடம், நீங்க தாஜ்ல தானே தங்கி இருக்கீங்க? Yes. கம், ப்ளீஸ் ஹேவ் சம்திங் வித் அஸ் மேடம். No, no, இப்போ ஒன்றும் வேண்டாம். I'm sorry, please. மேடம், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் நீங்க எங்களோட வரணும். No, please. ப்ளீஸ் மேடம், வந்தே ஆகணும். Sorry. உங்களை தொடலாமா மேடம்? வாட்ஸ் திஸ்? எனி ப்ராப்ளம்? Hey, ரமேஷ். Who are you? நீ யாரா? Out. ஏய், யார் பேசுறீங்க? போங்கடா. ஏய், போங்கடா. போங்கடான்னு சொல்றேன்ல. ஃபேன்ஸா? டீசன்ட்டா பிஹேவ் பண்ண கத்துக்கங்கடா. வாங்க, வாங்க. போங்கடா. Come on. போங்கடா. ரமேஷ். Hey, what's the problem? Tell me. Hey, cool down, cool down. Cool down, please. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என் ஃபேன்ஸை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அதுல குறுக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னோட ப்ரொஃபஷனே இந்த மாதிரி நடக்கிறது சகஜம். அதையெல்லாம் அனுசரிச்சு தான் போகணும். என் ப்ரொஃபஷன் தான் எனக்கு எல்லாம். மை காட், மை மதர். என்ன இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. I'm sorry. எடுனா, நான் போய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். அதை செய்யுங்க முதல்ல. நடந்துக்கிறாங்க.
பொறுக்கி ராஸ்கல், அவன் எனக்கு சொந்தம்டா. அவனை பார்க்கிறவங்களோட கண்ணை நான் நோண்டி எடுத்துருவேன். Please arrange me a taxi.